ஹை டியர், டுடே நம்ம ஜிக்கியோட எஃப்எஃபோட 11th எபிசோட பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது லாஸ்ட்டில் எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, உங்களை ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்திருப்பாங்கள்ல. ஸோ அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்து ஜிக்கியோட மாமா, அதாவது உங்களோட அப்பா, அதை கொண்டு வந்து ஃப்ரேமாக மாட்டியிருப்பார் வாலில். ஸோ அதை 4 பேர் நின்று அழகாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதோட முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் அந்த டே வந்துட்டு பாஸ் ஆகிருக்கும். ஜேகேவும் அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பார். நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னவோ தெரியல, ஏதோ கல்யாண ஆல்பம் எடுத்ததை ஃபோட்டோ வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியெல்லாம் நடக்குது. ஐயோ, என் அப்பாவே போய் ஃப்ரேம் பண்ணிட்டு வந்துட்டார். என் அப்பா மக்கா இருந்தாலும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அழகான மக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அந்த ஃபோட்டோவே வாய்ப்பு வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களோட அம்மா, ஏய் என்னடி அப்படி பார்த்துட்ருக்கா தேவே அப்படின்னு கேட்க, மா நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல உன் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்கள அப்படி உங்ககிட்ட வந்து அப்படியே இப்படி பேசி அப்படி பண்ணி நட்டை எடுப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி நட்டை எடுத்துகிட்டு, ஆமாம் ரொம்ப அழகாக இருக்க, நீ எப்போ வேணால் என் ட்ரெஸ் போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் செம ஹாப்பி ஆகிட்டீங்க. இப்படியே தான் அந்த லீவ்லாம் போயிருக்கும். இவங்களுக்கு மறுபடியும் அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பாடு கிடையாது. சும்மா வந்துட்டு ட்ரைனிங் மீட்டிங்னு போயிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்கேயுமே வெளியே போக முடியல. இப்போது அடுத்து உங்களோட காலேஜ் பற்றின விஷயம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கே சேர்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு மாமா எங்கே இருப்பார், இங்கே இருக்கிற மாதிரி தான் நம்ம இங்கே ஜாயின் பண்ணலாம், வேறு பக்கம் போனால் அங்கேயே போயிடலாம், இந்த மாமா எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜேகே கிட்ட கேட்குறீங்க. மாமா நீ இந்த காலேஜில் இருக்கியா, என்ன பண்ணுற, உனக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு இது தராங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் இல்லை வயன் அதெல்லாம் இல்லை, நீ இங்கே கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அதை நீ சிரிச்சுட்டு சொல்லல, என் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நீ இங்கே ஜாயின் பண்ணிக்கோ, நாங்கள் அட்மிஷன் கூட நாங்களே கூட போட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. உங்களோட அம்மாவும், ஆமாடி இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோ, அப்போ தான் என் கண்ணு முன்னாடியே இருப்பேன், நானே போகிறப்ப கூட்டும் போயிடுவேன், வரும்போது கூட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா உங்களோட அம்மாவையே ஜேகே தான் கூட்டு வருவார். அப்போ இனிமேல் நீங்கள் டெய்லி ஜேகே கூட போகலாம், அங்கேயே வந்துட்டு ஜேகேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஆனால் வெளியே காட்டிக்கலை. ஸோ நீங்களும் அப்படியே காலேஜுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, ஜெகே கூட தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க. அம்மா கிட்ட கேட்குறீங்க, அம்மா எனக்கு வெளில போகணும், கொஞ்சம் நிறையா திங்ஸ்லாம் வாங்கணும், ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ஏய் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தாண்டி லீவு, வீட்டில் ஃபுல்லாக வேலை இருக்குது, வேணா நீ மாமா கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு அது தெரியும் அம்மாவுக்கு இன்றைக்கி ஃபுல் வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் இன்றைக்கி போய் கேட்குறீங்க. ஏன்னா அப்போ தானே ஜேகேவை கூப்பிட்டு போக சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் இப்படி சொல்லவும் நீங்கள் ஃபோன் கூட நான் மாமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் அவங்க கடைக்கு போகிற எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனில் ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் கசன்னு இருக்குமா, ஸோ அதனால் கொஞ்சம் நீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தான் நீங்களும் வந்துட்டு ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. அவரும் சொல்லுக்கா அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா நான் தான் அப்படிங்கவும், ஏய் சொல்லு என்ன நீ கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, நம்ம வெளில போகலாமா எங்காச்சும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வெளியேவா, என்னடி ரொம்ப ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரும். நீங்கள் ஹலோ, நான் ஒன்றும் கேட்கல, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அம்மா தான் உன் அக்கா தான் கூட்டு போக சொன்னாங்க ஒன்று, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறீங்க. ஓ பெர்மிஷன் கூட வாங்கியாச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். எந்நேரம் போகணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போயே வந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிறீங்க. இப்போவே வர முடியாது, நான் இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை, இன்றைக்கி தான் லீவு, சரி ஓகே ஒரு 1 ஹவரில் வரேன் அப்படிங்கிறாரு. சரி சீக்கிரம் வா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு போய் ரெடியாக போகிறீங்க. போயிட்டு சும்மா அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கபோர்ட்லேருந்து இழுத்து வெளியே தள்ளியாச்சு. எதுவுமே பிடிக்கல. ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் கால் பண்ணி, அம்மா நீ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆயிட்டுடி இந்த வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இரு என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஒயிட் கலர் பிளாக் கலர் அப்படிங்கிறாரு. ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டா இல்லை பிளாக் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டான்னு கேட்குறீங்க. ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே சீக்கிரம் வா அப்படின்ட்டு வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு தேடுறீங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸே இல்லை. அப்படி தேடி வேறு ஒரு ட்ரெஸ்ஸோட செட் இருக்கும். அந்த ஒயிட் ஷர்ட் நீங்களும் எடுத்து போட்டுட்டு வேறு ஒரு ட்ரெஸ், அதாவது வேறு ஒரு கலர் ஷர்ட்டோட
ஸ்கர்ட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கர்ட் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை எடுத்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிறீங்க. நல்லா தான் இருக்குது. ம் ஆயன் நீ அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அழகாக ஹேர்லாம் வந்துட்டு டேப்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே போகிறீங்க வெளில. ஹாலில் வந்து உட்காந்துருக்கீங்க. அம்மா பார்க்குறாங்க. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டியாட்ருக்கு. என்னடி காம்பினேஷன் இல்லாமல் ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹலோ அம்மா, ஒயிட்டும் பிளாக்கும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை இது வேறு எதுக்கும் எடுத்த ட்ரெஸ் தானே, அதனால தான் மாற்றி போட்டிருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுறாங்க. நீங்களும் சும்மா போட்டு பார்த்தேன் நல்லா இருக்கான்னு, நல்லா இருந்துச்சு அதை போட்டுட்டேன். சரி ஓகே காசு கொடு அப்படின்னு கேட்குறீங்க. காசா எதுக்கு அப்படின்னு அம்மா கேட்க, ஹலோ என்ன நான் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, எனக்கு பணம் கொடு, என் கையில் பணம் இருந்தால் தான் நான் ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு உங்களோட அம்மாவும், ஏண்டி உன் மாமா கூட போகிற, நீ கேட்டதான் வாங்கி தர போகிறான், இதில் என்கிட்ட எதுக்கடி காசு கேட்குற, உன் கையில் எதுக்கு காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மம்மி கொடு மம்மி, ஒரு கொஞ்சமாவது கொடு மம்மி, நான் எல்லா திங்ஸும் கேட்க முடியாதுல்ல, லைக் இந்த ஸ்டே ஃப்ரீ இந்த மாதிரி ஏதாவது வேணுன்னா நான் எப்படி கேட்பேன், கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. இதை கொஞ்சோண்டு பணம் கொடுக்கறதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கி ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுருப்பீங்க. ஹேண்ட்பேக்னா ஸ்லிங் பேக், ஓகேவா? ஸோ நல்லா நீளமாக இருக்குள்ள அந்த பேக் வச்சுருக்கீங்க. அதுக்குள்ளே அப்படி போட்டுக்கிறீங்க. கரெக்டாக ஜேகேவும் வீட்டுக்கு வராரு. நீங்களும் அவர் உள்ள வார்த்தை கூட இல்லை, நீங்கள் பாட்டுக்கோ ஓகேம்மா மாமா வந்துட்டார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்டமாக ஓடிடுறீங்க. அடியே அவன் வந்து சாப்பிட்டாத போட்டும், சாப்பிட்டானான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல கடையில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு ஜேகே வண்டி விட்டு இறங்கிறதுக்குள்ள நீங்கள் ஓடி போய்ட்டு வண்டியில் ஏறிக்கிட்டீங்க. ஏய் என்னது உள்ள வார்த்தை கூட விட மாட்டே போல அப்படிங்கிறாரு. மாமா முதல்ல இதுக்கு கிளம்ப, எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்னடி நான் போய் அக்கா பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் வேணாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சீக்கிரம் அங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறீங்க. அவரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ இப்போது அப்படியே தான் 2 பேரும் போயிட்டுருக்குறீங்க. உங்களுக்கு நான் செம்ம ஜாலியாக இருக்குது. மாமா இது நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கல்ல, டேட் மாதிரி தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு ஆமாம் இதுதான் ஃபஸ்ட்டு. சரி ஓகே மேடம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பீச் போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு இல்லையே ஏதோ பர்ச்சேஸும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், அதை நான் அம்மா கிட்டே சொன்னேன், அது சாயந்தரம் ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம், இப்போது பீச் போ, பார்க் போகலாம், அப்புறமா எங்கேயாச்சும் சும்மா லாங் ட்ரைவ் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. லாங் ட்ரைவ் போயிட்டே இருக்கலாமா, அடியே எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன வேலை? அதான் டெய்லி வேலைக்கு போகிறல இன்றைக்கி எனக்காக, ஓகேவா இன்றைக்கி வேலை ஏன் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரை டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. அவரும் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் லைஃப்பில் நடக்கும்னு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் நானும் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல ஒன்றை லவ் பண்ணுவேன்னு, எனக்கே சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவர் டக்குன்னு வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு எதுக்கு சிரிப்பாக இருக்குது, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது சிரிப்புனா அப்படி இல்லை, அது வந்துட்டு சிரிப்பானா அப்படிங்கிறீங்க. சொல்லு எதுக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா நான் பார்த்தாலும் ஒன்று திட்டிகிட்டே இருப்பேன், எனக்கு உன்னை கண்டாலே ஆகாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், உன் பேச்சு எடுத்தாவே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக மாறிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன், நீ தான் என்னை ஏதோ பண்ணிட்ட, சொல்லு நீ தானே ஏதோ எனக்கு மாந்திரிகம் பண்ணி வசியம் வச்சுட்ட தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜேகேஞ்சிட்டு அதை நான் கேட்கணும், நீ தான் ஏதோ என்ன பண்ணிட்ட, நீ தான் ஏதோ வசியம் பண்ணிட்ட ஓயன் அப்படிங்கிறாரு. என்னையா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் இவ்வளோ நாளா எந்த ஒரு இதுவும் வேணாம், நம்ம வந்துட்டு இப்படி சிங்கிளாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோட கண்ணியத்தோடு இருந்தேன் நான். ஆனால் நீ பாரு என்னை டோட்டலாக மாற்றிட்ட, என் அக்கா மாமா முன்னாடியே என்னை நடிக்க வச்சுட்ட, நிறையா திருட்டுத்தனால நான் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே ஆனால் இது ஜாலியாக இருக்குல்ல, அம்மாவுக்கு தெரிஞ்சால் கோவலாம் படமாட்டாங்க, ஏன்னா அம்மாவுக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. பட் ஜேகேந்துட்டு அது எப்படி சொல்ல முடியும், அவங்க வேறு ஏதாவது உன்னை பற்றின ட்ரீம் கண்டு வச்சுருக்கலாம், அது எனக்கும் தெரியல பார்த்துப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ அம்மாட்ட சொல்லிடலாமா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை வேணாம் இப்போ எதுவும் சொல்ல வேணாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க.
அப்போது பீச்சும் வந்துடுச்சு. ஸோ வண்டி அப்படியே ஓரமாக நிறுத்திட்டு 2 பேரும் பீச் போகிறீங்க. அங்கே செம்ம ஜாலியாக இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது தான், ஆனாலும் நல்லா விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே ஓடிட்டு செக்கு உங்களை பின்னாடி துரத்திட்டு அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு அந்த டே வந்துட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வந்துட்டு அங்கே பீச்சில் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா அங்கே ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி சும்மா நான் பேசிட்டு வெட்டி கதை பேசிட்டு என்ன பேசுகிறேனே தெரியாமல் வளரிட்டு மறுபடியும் வந்து வண்டியில் ஏறிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுதானே பார்த்தேன் தீனி பண்ணுறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு 2 பேரும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்க. அவரும் கொஞ்சம் மெதுவாக சாப்பிடு, வீடு இல்லை இது அப்படிங்கிறாரு. அதனால என்னப்போ சாப்பிட்றதுக்குன்னு வந்தாச்சு, இதில் என்ன போயிட்டு டீசெண்ட்லாம் பார்த்துட்டு எனக்கெல்லாம் அந்த டீசெண்ட் வராது சாப்பாட்டை பார்த்தா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, யாரையுமே கண்டுக்கல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேர்ஃப்ரீயாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு எது பிடிக்குதோ அது செய்தான், அப்போ தான் அவள் ஹாப்பியாக இருப்பாள், இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் அப்படியே கண்ணத்தில் காய வச்சு உங்களே பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி மாமா ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போகலாம் வா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு பைக்கில் ஏறிக்கிட்டீங்க. பைக்கில் ஏறினாவே நான் லைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துக்கிறது தான். செக்கி சொல்கிறாரு, கொஞ்சம் தள்ளியாவது உட்காரு, ஏன் இப்படி அப்படின்னு கேட்கா. தெரியல, எனக்கு இது சான்ஸ் எல்லாம் மறுபடியும் எப்போ கிடைக்குமோ. என் அம்மா ஏதோ நல்ல மூடில் இருக்கிறதுனால என்னை விட்டாங்க, இல்லைன்னா நானே போய் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் நான் இப்போ என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைடாக ஹக் பண்ணி உட்காந்துருப்பீங்க. இப்படியே தான் மறுபடியும் ஒரு பெரிய மாலுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தா என்னன்னு தெரியல, சடனாக அந்த மாலில் வந்துட்டு இந்த ஸ்னோவெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஏதோ சின்ன ஒரு ஃபெஸ்ட்டுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, மாமா ஸ்னோ அப்படிங்க. ஆமாம், என்ன இங்கே சடனாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. இப்போது அப்படியே தான் 2 பேரும் அங்கே போகிறீங்க. அங்கே போனால் அங்கே வந்துட்டு ஒரு செப்பரேட் ஃபீஸ் வாங்குவாங்க தனியாக. ஸோ ஃபீஸ் கேட்குறாங்க. 2 பேரும் ஃபீஸ் கொடுத்துட்டு, அதாவது சார்ஜ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுங்க அவ்வளோ குளிராக இருக்குது. ஸோ வெளியே வந்துட்டு அவங்க ஸ்வெட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு இங்கே அடிக்கிற வெயிலன்ட்டு போயிருப்பீங்க. ஆனால் உள்ளே போனதும் அப்படியே வந்துட்டு -°C இருக்குது. ஐயோ மாமா குளிருதுன்னு சொல்லவும் உங்களுக்கு கையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஜேகேவே அந்த ஸ்வெட்டர் உங்களுக்கு போட்டு விடுறாரு. நீங்கள் ஆத்தாடி என்ன இப்படி குளிருது அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே ரொம்ப குளிர்னா ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. நமக்கு சொல்லவா வேணும், இதுதான் சாக்குன்ட்டு ஜங்குன்னு அது மேலே ஏறி இப்படி கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறீங்க. ஜஸ்ட்டு ஹக் தான் பண்ண சொன்னேன், இப்படி மேலே ஏற சொல்ல கரம் குட்டியாட்ட அப்படிங்கிறாரு. கீழே காலை வச்சா ஒரு மாதிரி சில்லுன்னு சில்லுன்னு இருக்குது, என்னை இப்படியே தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அங்கே எப்படின்னா ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாம் தான் விடுவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா விட மாட்டாங்க. ஸோ நிறையா சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, அதனால் வந்துட்டு இப்போ ஒரு டீமாக போனீங்கன்னா அந்த டீம் மட்டும் நல்லா ஒரு 1 ஹவருக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 2 பேராக இருக்கிறீங்க, நம்ம மட்டும்தானே இருக்கோம், தூக்கிட்டு போயேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் அப்படியே குரங்குட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது நிறையா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்லைடெலாம் இருக்க மாதிரி இருக்குது. எப்படி மாமா இதெல்லாம் இவங்க இங்கே செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு மட்டும் எப்படி தெரியும், தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஸோ அப்படிதான் அங்கே வந்துட்டு 2 பேர் வந்து ஸ்லைடெலாம் இருக்குல்ல அதெல்லாம் போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, இங்கே வேணாம், இங்கே ஜஸ்ட் நீ என்ஜாய் பண்ணிக்கோ, நம்ம ஒரு நாளைக்கு நிறையா ஸ்னோ இருக்க இடத்துக்கு போகலாம், அங்கே இது மாதிரி ஸ்கேட்டிங் தனியாக இருக்கும், அங்கே ஸ்பேசியஸாக இருக்கும், அங்கே போய் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஓகேவா, கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிஜம்தான், கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே செம்மையாக கோல்ட் ஆகிடுச்சு கை காலெலாம். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே அங்கே வந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ரொம்ப அந்த கோல்டு இதாகிடுச்சு. உங்களால் வந்துட்டு அங்கே மேனேஜ் பண்ணவே முடியல, ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. என்னால் மூச்சை விட முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. என்னாச்சு வாயின் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, தெரியல இங்கே ரொம்ப கோல்டாகுது, எனக்கு இந்த கோல்டு ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே போயிடலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாதியிலே வந்துட்டு உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா ஹாட்டாக காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா, ஏன் உனக்கு ஸ்னோ பிடிக்காதா என்ன, பிடிக்கும்ல, அப்புறம் ஏன் சடனாக ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. தெரியல, எனக்கு ஸ்னோ பிடிக்கும் தான், ஆனால் ஒரு இந்த அளவுக்கு கோல்டு இருந்துச்சு அப்படின்னா என்னால் அங்கே சர்வே பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு தெரியல ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ சரி ஓகே விடு, இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஓகே மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவரு டீப்பாக இதை யோசிச்சுட்ருக்காரு. என்ன யோசிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, அது ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நீ என்ன கோர்ஸ் எடுக்க போகிற அப்படின்னு கேட்க, இது என்ன கேள்வி, நீ என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுதான், அதுக்கே எனக்கு அப்ளிகேஷன் போடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆ சரி ஓகே, அதுக்கே அப்ளிகேஷன் போடுறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏவாம்மா 95% சான்ஸ் இருக்குது, வேறு பக்கம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குன்னு சொன்னல, என்னாச்சு கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வயன், அது இப்போது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, எங்கே கிடைச்சா என்ன, நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஜேகேவும் ஆ சரி ஓகே, ஆனால் எல்லா டைமும் நான் உன் கூட இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நீ காலேஜில் தானே இருப்ப, நான் அப்பப்போ கிளாஸை கட் பண்ணிட்டு வந்து ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே நீங்கள் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி சேடாக உட்காந்து கேட்டுட்ருப்பாரு. ஏன்னு தெரியல. இப்படியே தான் அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய லிஸ்ட்டாக சொல்கிறீங்க. அடிப்பாவி, இப்போவே என் பர்ஸை காலி பண்ணிடுவாளாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போவே பாதி காலி. இன்னும் வந்துட்டு நீங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணவே ஆரம்பிக்கல, ஆனால் பாதி காசை காலி பண்ணிட்டாச்சு. இப்போது நீங்கள் போய்ட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயில் அடிக்கிறப்ப போடுற ட்ரெஸ்ஸாகவே வாங்குறீங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு நார்மல் காட்டனில் நூல் துணிகளும் ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்காக வாங்குறீங்க. இங்கே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறனால நீங்கள் அந்த மாதிரி வாங்குறீங்க. சரி ஓகே, ஏன் எல்லாமே இது மாதிரி வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நம்ம வெதருக்கு இதுதானே செட் ஆகும், அதனால் இப்படி பார்த்து பார்த்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படி தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஃபைனலாக ஷூ செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் திங்ஸு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்பா சாமி, அவ்வளோதானா அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் போகலாம் அப்படின்னு நீங்களும் சொல்ல. ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் அவர் தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே கையை வீசின்னு முன்னாடி நடந்து போகிறீங்க. பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது, ஆனாலும் அவர் ஏதோ ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். ஸோ நீங்கள் பைக்கிட்ட போய் நிற்கிறீங்க. ஜெகேவும் வந்துட்டு அந்த கையில் வச்சுருந்த எல்லா திங்ஸும் உங்கள் கையில் கொடுத்துட்டு பைக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நிறையா இருக்கிறனால உங்களால் கரெக்டாக அவரை பிடிச்சி உட்கார முடியல. ஸோ முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி வச்சு அடித்து பிடிச்சிக்கிட்டு, மாமா இதெல்லாம் வாங்காமே இருந்திருக்கலாம், என்னால் ஹக் பண்ணிக்கவே முடியல பாரு அப்படிங்கிறீங்க. ஏண்டி, அதை வரும்போது நல்லா தானே ஹக் பண்ணிட்டு வந்தேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இருந்தாலும் இப்போயும் அப்படியே போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இப்போ என்ன உனக்கு ஹக் பண்ணிக்கணும் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நல்லா மெயின் ரோடு தான் போயிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறாரு. என்னது இது, நம்ம வந்து ரோடுலையே அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஷார்ட்கட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே வரட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்க, இறங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. இறக்கி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டீன்னா நான் என்ன பண்ணுறது, நீ ஏதாவது பழைய விஷயத்த மனசில் வச்சுட்டு பழி வாங்க பார்க்குறியா, நான் இறங்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. விவேகே சிரிச்சிட்டே, உன்னை பழி வாங்கினா நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஹர்ட் ஆவேன், சரியா இறங்கு இறங்கு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படி ஜங்குன்னு இறங்கி நின்றுக்கிறீங்க. ஸோ இப்போது உங்களை அப்படியே வந்துட்டு அவர் வண்டியிலே உட்காந்துட்டு உங்களை அப்படியே தூக்கி முன்னாடி வந்து உட்கார வச்சுக்கிறாரு. ஓகேவா, ஸோ முன்னாடி உட்காந்தா நல்லா ஹக் பண்ணிக்கலாம்ல. ஸோ நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி உட்கார வச்சுட்டு அவர் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பின்னாடி இந்த ஹேங்கரை கொலுசு அதெல்லாம் மாட்டி வச்சுட்டு அப்படியே முன்னாடி கொஞ்சம் அப்படியே வைக்கிறாரு. மாமா என்ன நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆமாம் நீ தானே ஹக் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அதனால தான் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ என்னால் ஹக் பண்ண முடியாது, நான் முன்னாடியெல்லாம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் என்னால் முடியுமே சொல்லிட்டு அவர் உங்கள்கிட்ட ஹக் பண்ணிக்கவும் நீங்கள் ஐயோ எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ உனக்கு இதெல்லாம் கூட வருமா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்ருப்பாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜேகே வந்துட்டு வண்டி ஓட்ட தெரியுமா என்ன, ஓட்டி பழகுறியா, ஓட்டி சொல்லி கொடுக்கிட்டா அப்படிங்கிறாரு. நிச்சயமாவா, ஆனால் இது பெருசாக இருக்கே, எனக்கு கால் கூட எட்டலையே அப்படிங்கிறீங்க. கியர் நான் போட்டுக்கிறேன், இல்லை கீழே வந்துட்டு அது கால் வைக்கிறதால நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீ கியர் போடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே பத்திரமா என்ன கூட்டிகிட்டு போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஓட்ட வருது அப்படிதான். இப்போ ஜெகே கையை எடுத்துடுறாரு. நீங்கள் மாமா நான் ஓட்டிகிட்டு இருக்கிற தனியாக அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ பழகிட்ட இப்படி தான், இந்த கீர் போடு அந்த கீர் போடு கொஞ்சம் இப்படி இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்களே தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஜெகே இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சாருன்னா, சரி ஓகே வண்டி ஓட்டுறப்ப இப்போ நம்ம ஹக் பண்ணிட்டாலே இப்போ நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி இப்படி பண்ணவும்
ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா வண்டியை ஃபாஸ்ட்டாக முறுக்கிடுறீங்க. உங்கள் கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்குது. வண்டி பாட்டுக்கு போகுது நேராக. நீங்கள் ஜேகே வந்துட்டு அப்படியே பின்னாடி ஹக் பண்ணி உங்கள் ஷோல்டரில் அப்படியே தலையை வச்சுருப்பாரா, அந்த ஃபீல்லையே நீங்கள் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க. அவர் இன்னமும் சரியில்லையேன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவர் கண்ணை திறந்து பார்த்தா வண்டி அப்படியே முறுக்கி பிடிச்சிருக்கீங்க. அது போயிட்டுருக்குது ஃபுல் ஸ்பீடில். இப்போ ஏன் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்ல, மாமா அதுவா, ஐயோ என்னால் பிரேக் பிடிக்க முடியல, எனக்கு வண்டியை ஹேண்டில் பண்ண முடியலன்னு கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது ஜேகே வந்து வண்டியை பிடிச்சா நீங்கள் எச்சா முறுக்குறீங்க, கீரை எக்கச்சக்கமாக கண்ணா பின்னான்னு போடுறீங்க. இப்போது ஜேகே வந்து பிரேக் பிடிச்சா நீங்கள் எதையும் அமுத்தி விட்டுறீங்க, அப்படியே ஃபுல்லாக ரைஸ் பண்ணி விட்டுறீங்க. அது ரைஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னால் நீங்கள் எச்சா முறுக்குறீங்க பயத்தில். அப்படியே வண்டி ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல வந்துட்டு 2 பேர்த்தாலே பேலன்ஸ் பண்ண முடியல. நீங்கள் பயந்து கத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி 2 பேரும் வண்டி போட்டு பொத்துன்னு அங்கேயே விழுந்துடுறீங்க ரோட்லேயே. ஸோ ரோட்டில் வந்துட்டு வண்டி கிடக்கும், திங்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கும். அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் இறக்கும் அப்படிங்கிறனால என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் 2 பேரும் கடன்னு உருண்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் தான் உருண்டுட்டு போயிருப்பீங்க. ஸோ பின்னாடி ஜேகேவும் ஃபாஸ்ட்டாக உருண்டுட்டே வந்துட்டுருக்காரு. உங்களை பிடிக்கவே முடியல, ஏன்னா அவரே பேலன்ஸ் இல்லாமல் தான் வராரு. அப்படி இப்படி உருண்டுட்டு போயிட்டு பொத்துன்னு என்ன ஆகுதுன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி இருக்குது. அப்படியே சடன்னு போய் விழுந்துட்டீங்க. உங்களுக்கு வேறு ஸ்விம்மிங் தெரியாது. இப்படி பின்னாடி ஜேகேவும் வந்து அதே தண்ணிக்குள்ளே விழுறாரு. இப்போ தான் 2 பேத்துக்கு ரியலைஸ் ஆகுது. அது வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸு. நீங்கள் வந்துட்டு லைட்டாக மவுண்டன் மாதிரி இருந்திருக்குல்ல, அந்த மாதிரி தடத்தில் தான் போயிருந்துருப்பீங்க. அங்கே தான் வந்துட்டு இப்படி விழுந்திருப்பீங்க. ஸோ விழுந்து கீழே உருண்டுட்டு போனதில் அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் பார்க்குறீங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த இடம்லாம் வந்துட்டு யாரும் உள்ளே வரமாட்டாங்க. அப்படியே வந்துட்டு தண்ணிக்குள்ளே கிடக்குறீங்க. ஸோ ஜேகே வந்து தண்ணியில் விழுந்த ஸ்பீட்லேயே உங்களை வந்துட்டு டக்குன்னு பிடிச்சி மேலே தூக்கிடுறாரு. ஏன்னா உங்களால் மூச்சு விட முடியாதுல, தண்ணி லபக்குன்னு குடிக்கிறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு தூக்கிடுறாரு. அப்படின்னா உங்களுக்கு மூச்சே வருது. இப்போது 2 பேர் அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு பார்த்தா ஜேகேக்கு நிற்கிற ஹைட்டில் தான் தண்ணி இருக்குது. ஆனால் நீங்கள் குட்டியாக்குறதுனால நீங்கள் முழுகிடுவீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க ஆப்போசிட்டில் வாட்டர் ஃபால்ஸு அழகாக தண்ணி கொட்டிகிட்ருக்குது. அங்கேருந்து இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மாமா இவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க, நானே இன்றைக்கி தாண்டி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ சொல்லவா வேணும், செம ஹாப்பி ஆகிட்டீங்க. மாமா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் வேணாண்டி வீட்டுக்கு போயிடலாம் வா அப்படிங்கிறாரு. இல்லை அங்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வம்பு பண்ணி அவரை அங்கே கூப்பிட்டு போகிறீங்க. இப்போது அந்த தண்ணிக்குள்ளேயே 2 பேரும் நடந்து போகணும். ஸோ ஜேகே உங்களை தூக்கிப்பாரு. நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ண மாதிரியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்குறது, அவரையும் பார்க்குறது, அந்த தண்ணியை அப்படியே தொட்டு பார்க்குறதுன்னு அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜேகே அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்காரா. கரெக்டாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்திருப்பீங்க. அழகாக ரொம்ப அதிகமாகவும் கொட்டலை, ரொம்ப கம்மியாகவும் கொட்டலை, மீடியமாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ 2 பேரும் அங்கே போய் நின்றுட்டு அழகாக வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ உங்கள் வீடு வந்துட்டு கொஞ்சம் மவுண்டன் சைடில் மாதிரி தான் இருக்கும். அங்கே அந்த இடத்துல பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியவே இல்லை இத்தனை நாளாக. இப்போ அப்படியே வந்துட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. திரும்ப அந்த மேஜிக் ஏரு அது இதுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே வரவும் நீங்கள் வந்துட்டு ஓடி போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியாக க்யூட்டாக ஒரு சின்ன டான்ஸ் ஆடிட்டு அந்த டைம் அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. இப்படியே இந்த வாட்டர் ஃபால்ஸில் 2 பேரும் அப்படியே கையை கோர்த்து அழகாக ஸ்லோ மோஷனில் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா இருட்டே ஆக போகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணுறீங்க, மாமா இருட்டாக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஜேகேவும் அப்படி தான் பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் 2 பேர்த்துக்கு டைம் போனது தெரியல. ஐயோ போச்சு, வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மேலே வேறு ஏறி போகணும்ல. அப்படியே நான் அங்கே தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வரும்போது பாறை வழுக்கி விட்டுருது. 2 பேரும் பொத்துன்னு விழுந்து எந்திரிச்சு வரீங்க. சுத்தமாக முடியல. இவ்வளோ நேரம் டூயட்லாம் பாடிட்டு இப்போ விழுந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக அந்த தண்ணியை விட்டு வெளில வந்துட்டீங்க. ஆனால் பைக் அங்கே மேலே கீழே போட்டு வந்திருப்பீங்க. அது எல்லாமே 2 பேர்த்துக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இவ்வளோ நேரம் ஒன்றுமே தோணலை. ஐயோ மாமா என் திங்ஸு அப்படிங்கிறீங்க, அடியே என் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு ஃபோன் ஞாபகம் வருது. போச்சு, ஃபோன் நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. அது அப்படியே ஊறி போய் கிடக்குது. பட் அது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இப்படி நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபோனுக்கு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இருக்காரு. 2 பேரும் இப்படி தான். இப்போ வரும்போது அப்படியே உருண்டுட்டு வந்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் போகிறப்போ ஏறி போகணும்ல. ஸோ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வேறு ஈரமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஏறி போகிறீங்க. போகிற வழியில் அந்த ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு சின்ன முள் மாதிரி ஒட்டுமில்ல, அதெல்லாம் அங்கே 2 பேருக்கு ஒட்டிக்குது. ஒரு வழியாக மேலே ஏறி போயிடுறீங்க. 1/4 மணி நேரம் ஆகுது மேலே போட்டுருக்கு. ஓடி போய் பார்த்தா
அந்த இடத்துல யாருமே வரல போல். பைக்கு, ட்ரெஸ்ஸு, திங்ஸ் எல்லாம் போட்ட மாதிரியே கிடக்குது. அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துக்கிறாரு. நீங்களும் திங்ஸ் எல்லாம் ஓடி போய் பொறுக்கிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போகிறீங்க. நேராக வீட்டில் தான் வந்து வண்டியை நிறுத்தினா உங்களோட அம்மா வாசல்லையே நிற்கிறாங்க. அறிவு கெட்டவங்களா, ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டிங்களா, எங்கடா போனீங்க, காலையில் போனது, ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, எவ்வளோ நேரம் நாங்கள் தேடிட்டு இருக்கிறது, என்னாச்சு ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க இப்படி கேட்டுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா, இப்போ தான் பார்க்குறாங்க. என்னடா 2 பேரும் நினச்சி கிடக்குறீங்க, என்னது அங்கங்கே அடிபட்டிருக்கு, ட்ரெஸ் எல்லாம் வரும் முள்ளாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறமா நீங்களே சொல்லிடுறீங்க, இல்லைம்மா இந்த மாதிரி நான் தான் பைக் ஓட்டணும்னு சொன்னேன், அப்போது ஓட்ட முடியாமல் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே வண்டி கீழே போட்டு உருண்டு போய் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம், அங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு தெரியுமா, அதில் விளையாடிட்டு இருந்தோன்னு சொல்லிடுறீங்க. இது வண்டி கீழே போட்டு வந்து வாட்டர் ஃபால்ஸில் போய் விளையாடிட்டு இருந்தீங்களா, என்னடி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரொம்ப அடியெல்லாம் படலை, வண்டியிலேருந்து விழுந்தப்போ உருண்டுட்டு போயிட்டோம், தண்ணிக்குள்ளே விழுந்தோம், ஆனால் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் ஜாலியாக இருந்துச்சுன்னு விளையாடிட்டு இருந்தேன்னா அங்கேயும் வலிக்கி வலிக்கி விழுந்துட்டேன், அதுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா ஜேகே பார்த்து, அதுதான் அறிவு கெட்டுத்தனமாக இருக்குதுண்ணா, நீயும் மாடா கூட விளையாடிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜேகேவும், இல்லைக்கா அது அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான பிளேஸ் எல்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அடியெல்லாம் படலை, ரிட்டன் வரும்போது தான் அந்த பாறை வலிக்கு 2 பேரும் விழுந்துட்டோம், அவ்வளோ ஆசைப்பட்டு கேட்டா, இன்னைக்கு காலேஜ் எல்லாம் போனான்னா இந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் அடிக்கடி லீவ்லாம் போட்டு போக முடியாதுல்ல, அதனால தான் சரி ஓகே விளையாட்டு போகணுன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நாளைக்கு போயிட்டு அவளுக்கு அட்மிஷன் போட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஜெகேவும் சரி ஓகே அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. உங்ககிட்ட பாய் கூட சொல்லலை, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு நல்லா தானே வந்தார், ஏன் இப்படி ஒரு மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பீங்க. அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 2-3 டேஸ் ஆகுது, நீங்கள் போய்ட்டு அட்மிஷன்லாம் கூட போட்டு வந்துட்டீங்க. ஜெகே பார்க்கவே முடியல, நீங்கள் உங்களோட அம்மாக்கிட்ட ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாரு, என்னாச்சு இந்த மாமாவுக்கு, நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன, இல்லையே நான் எதுவுமே பண்ணலையே, அன்றைக்கி நல்லா தானே வந்தோம், எதுக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. இந்த பக்கம் ஜேகே சொல்லாமா வேண்டாமா, என்ன நினைப்பா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டே காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் ஆசையாக இருந்திருப்பீங்க, மாமா வருவார் மாமா கூட போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா ரெடியா வயல் அப்படின்னு கேட்குறாங்க. ரெடிம்மா, மாமா என்ன வரலையா அப்படின்னு கேட்க, அப்பா கூட்டி போய் விடுவாங்க நம்மளை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா அப்பா தான் இனிமேல் கூட்டி போய் விடுவார் அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா தானே டெய்லி கூட்டி போவார், என்ன புதுசாக நீ அப்பாவுக்கு வேலை வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுடி, அவன் ஊருக்கு போயிட்டான், அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபரா, என்ன ட்ரான்ஸ்ஃபரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தான்ல அவனுக்கு வேறு ஒரு காலேஜில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான்னு, ஸோ அவன் கேட்ட மாதிரி கேட்ட இடத்துல கிடச்சிருச்சு, ஸோ அதனால் அவன் போயிட்டான், அவன் போய் 1 வாரம் ஆகுது, ஏன் அவங்ககிட்ட சொல்லியா என்ன, 2 பேரும் தான் சுற்றிட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்குன்னா அழுக்கையாக வருது. அம்மா இப்போ நிஜமாக தான் சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏடி விட்டு போய் சொல்ல போகிறேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஆனாண்டா இங்கே இருன்னு சொன்னால் கேட்குறானா அவன், எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சான், இப்போ என்னடானா அவன் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான், வரட்டும் அந்த நாய் இருக்குது அவனுக்கு, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறான் நான் வந்துட்டேன் அப்படின்னு, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அவன் மேலே அப்படின்ட்டு, ஏங்க சீக்கிரம் வாங்க, இனிமேல் நீங்கள் தான் எங்களை ட்ராப் பண்ணணும் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்றாங்க. உங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, எப்படி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல், நான் அத்தனை தடவை கேட்டேன்ல, இல்லை ட்ரான்ஸ்ஃபரெல்லாம் எதுவும் இல்லைன்னு தானே மாமா சொல்லிச்சு, ஏன் என்கிட்ட போய் சொல்லிட்டு போச்சு, அப்போ என்னை சீட் பண்ணுறாங்களா, இல்லை என்னை ஏமாத்துறாங்களா, இல்லை என்கிட்ட பொய்யா இருக்காங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ நான் எப்படி பேசுறது அப்படின்ட்டு அம்மாவோட ஃபோனை நைஸாக எடுத்து, மாமா நான் தான் பேசுகிறேன், எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த காலும் வரல, திரும்ப நீங்களே கால் பண்ணி பார்க்குறீங்க பைக்கில் போக போக, அப்பயும் வந்துட்டு காலை எடுக்கலை, அழுக தான், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டேவே காலேஜ் எதோ இமேஜின் பண்ணிட்டு போயிருப்பீங்க, ஆனால் இப்போ என்னடானா ஒரு மாதிரி அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி சோகமாக தான் போகிறீங்க, உங்களுக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. உங்களோட அம்மாவும் கிளாஸில் போயிட்டு இதான் உன்னோட டிபார்ட்மெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே விட்டுடுறாங்க. அப்படி போய் உட்காந்தா எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் கிளாஸ் இருக்கும்,
மாமா கிளாஸ் எடுப்பான், நம்ம உட்காந்து பார்க்கலாம், பேசலாம், என்னென்னமோ ஆசைப்பட்டோம்ல, எல்லாமே அவள்தானா அப்படின்னு உங்களுக்கு அது எதுவுமே ஏற்றுக்கவே முடியல. ஸோ டே பை டே இதே மாதிரி தான் போயிட்டுருக்குது. லிட்ரலி 1 மந்த் ஆகுது. இன்னுமே வந்துட்டு அவர் உங்களோட ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. உங்களோட அம்மா கால் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. அவங்களே கடுப்பாயிட்டாங்க. இவனுக்கு என்ன ஒரு கொழுப்பு, போனதும் எல்லாத்தையும் மறந்துட்டானா? ஒரு ஃபோன் பண்ண மாட்டான், மெசேஜ் பண்ண மாட்டான், என்ன திமிர் பாருங்க இவனுக்கு, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, அம்மா மாமா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு போயிருக்காரு, பக்கத்து ஊரா அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்து ஊராக இருந்தால் நேரம் போய் அவனை அப்படியே பல்ல கழட்டுற அளவுக்கு அடிச்சுட்டு வந்திருப்பேன்டி, அவன் ஸ்விட்சர்லாந்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் வேலை கிடைக்குமா என்ன ப்ரொஃபஸர் வேலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு மட்டும் என்ன தெரியும், கிடச்சிருக்கு, போய் தொலைஞ்சிட்டான், சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டான், பக்கத்தில் மட்டும் இருந்திருந்தானா அவ்வளோதான் இன்றைக்கி அவனுக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காங்க. ஆனால் உங்களால் படிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு மாதிரி எம்டி ஆக்கிற மாதிரி இருக்குது லைஃபே. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கணும்ல, சொல்லாமல் கொல்லாமல் போனங்காட்டிக்கு உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் இப்படி அட்லீஸ்ட் சொல்லிட்டாவது போயிருந்துருக்கலாம்ல, சொல்லாமல் ஏன் போனார்? சொல்லிட்டு போனால் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னா என்ன? சத்தியமாக பண்ண மாட்டேன். ஆனால் ஏன் மாமா இவன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. அந்த மாதிரி ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் வந்துட்டு, என்னாச்சும் என் ஒழுங்காக படிக்க மாட்டேற, எதுவுமே பண்ண மாட்டேற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படிங்கிறீங்க. நீ தானே இந்த காலேஜில் சேருவேன்னு சொன்னேன், நான் கேட்டெல்லாம் வேறு பக்கம் போறியானே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு எங்கே தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் மாமா இருக்க காலேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு அழுகுறீங்க. அதுக்கேண்டி அழுகிற, அவன் அங்கே இருக்கான், அங்கே எப்படி ஒன்றுனா கொண்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கெல்லாம் தெரியாது அம்மா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கடி அழுகிற, ஏன் இப்போது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அது ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே படிக்க பிடிக்கல, அவ்வளோதான், என்னை வேறு ஏதாவது காலேஜில் சேர்த்து விடுங்க, ஆனால் மாமா இருக்கிற காலேஜே சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களோட அம்மா, ஆகிற வேலையை பாரு ஒயன், இதெல்லாம் ஆகிற காரியமா, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, 1 மாதம் போயிட்டா அவன்கிட்ட நான் என்னன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட டிசி வாங்கி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. எதனாவது ஒன்று பண்ணுமா அண்ணா, ப்ளீஸ், எனக்கு இங்கே பிடிக்கல, என்னோடய ஸ்டடீஸ் ஃபாயில் ஆகிடும் அப்படிங்கிறீங்க. என்ன ரீசன் சொல்லி அம்மா கேட்டால் வாயை மட்டும் திறக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு இந்த ஐடியாவே கிடையாது, இப்போ எதுக்கு மாமா கிட்டே போகணுன்னு நினைக்கிறாங்கிற ஐடியாவே கிடையாது. ஸோ அவங்களும் சரி ஓகே, லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் அவன் கூடயே சுற்றிட்டு இருந்தால, அதனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவனோட டிபார்ட்மெண்ட் தான் இவ எடுத்திருக்கா, மேபி அவன்கிட்டயே படித்தா அப்படின்னா நல்லா படிக்கலாம், அதனால தான் கேட்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி வயன், நான் உனக்கு அங்கேயே எப்படியாவது ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே தான் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக நீங்கள் வெட்டி சாராக கால் பண்ணி சொல்கிறீங்க, நான் ஸ்விஸ் போக போகிறேன்ட்டின்னு. என்னடி திடீர்னு அப்படின்னு கேட்குறா. ஆமாம், என் மாமா கிட்டே போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லவும், உங்கள் அம்மா தான் கிட்ட சொல்லாமல் கூட போனார்ல, நீ எதுக்கு அவருக்காக அங்கே போகிற அப்படின்னு அவள் கேட்குறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னால் இருக்க முடியல, நான் போகிறேன்டி, அம்மா அங்கேயே ஏதாவது பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ஒன் டே உங்களோட அம்மா, வயன் உனக்கு ஸ்டடி, அதாவது அங்கே ஸ்டடி பண்ணுறதுக்காக விசா பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அண்ட் காலேஜும் பார்த்தாச்சு அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு தெரியுமான்னு நீங்கள் கேட்க, அவனுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு எப்படி நான் சொல்லிட்டோம், அதை ஃபோனை எடுக்கிறது இல்லையே, நீ எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணணும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நீங்கள் இப்போது ஃப்ளைட்டுக்கு ஓகேவா, ஸோ ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க ஏர்போர்ட்டில். ஸோ உங்களுக்கு ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நீங்களும் போய்ட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்களோட அப்பா ஃப்ரேம் போட்டு வந்தார்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறீங்க. அம்மா இதை நான் எடுத்துகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க. அவங்களும் வச்சுக்கோ அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை அப்படியே தொட்டு பார்த்த மாதிரியே ஜேகேயோட ஃபேஸ் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே அவர் பார்த்த மாதிரியே உட்காந்துருப்பீங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. இந்த பக்கம் ஜேகே பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ரூமில் ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. சேம் நீங்கள் வச்சுருக்கிற அதே ஃபோட்டோ அவரும் ஃப்ரேம் வச்சுருக்காரு. அந்த ஃபோட்டோவில் உங்களோட ஃபேஸ் அப்படியே தொட்டு பார்த்த மாதிரி, சாரி நீ இவ்வளோ கால் பண்ணுற, என்னால் எதுவும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாக அதை பார்த்து பேசிகிட்டு இருப்பார்.
ஓகே டியர். ஸோ 2 பேரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நினச்சி பேசிகிட்டு இருக்கிறதால இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். அப்பா சாமி அடிச்சு பிடிச்சி 11 எபிசோட் வந்துட்டேன்டா. சரி ஓகே டியர். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வேணும் எப்போ வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஓகே டியர். ஸோ டா பாய் சராங்கே.